Hi friends, welcome back to Fancy Bird Channel. Friends, ரொம்ப நாள் கழிச்சு நம்மளோட ப்ரீடிங் ரூம் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ காட்டுறோம். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேர்ட்ஸுக்கு ப்ரீடிங் அப்டேட்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம பேர்ட்ஸ் ரூமில் வந்து நம்ம ப்ரீடிங் அப்டேட்ஸ் கொடுத்தோம். ப்ரீடிங் அப்டேட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு எப்படி ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்கறது, அதில் எப்படி சப்ளிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கான டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். நம்மளோட குரூப் வந்து இப்போதைக்கு காலியாக இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் இதில் வந்து என்ன பேர்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நீங்கள் யாருன்னா பார்க்குறீங்கன்னா நீங்களும் ஒரு ஐடியா கொடுங்க, இந்த பேர்ட்ஸ்லாம் வளங்க பிரதர் அப்படின்னா நான் அதையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சின்ன பேர்ட்ஸாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீடிங் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போதைக்கு ஒன்று நான் ஒரு சைடு ஃபுல்லாக செட் பண்ணல. நியூ அப்டேட், அதாவது நியூ கம்மர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சன்கன் ஒரு பேரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக நம்ம பேர்ட்ஸ் ரூமுக்கு வந்திருக்கிற ஒரு அடல்ட்டு பேர் வந்து வந்திருக்காங்க. ப்ரீடிங் பாக்ஸ்க்காக வெயிட்டிங். ப்ரீடிங் பாக்ஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நம்ம வந்து பேர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சன்கன் ஒரு பேரும் இருக்காங்க. இதோ பாருங்க, நம்ம வந்து சன்கன்ஸ் கொஞ்சம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல கலரேஷன்ஸு, கலர் பார்த்தாலே தெரியும் பாருங்க. புது பேர், இவங்களும் புதுசாக நம்ம பேருக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பேரு சன்கனர் வந்து நம்ம ஃபார்முக்கு புதுசாக கொஞ்சம் பேர்ஸ் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ தான் நம்ம ஃபேன்சி பர்ட் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பேர்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் வீடியோவாக இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 200க்கு மேலே நம்ம வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் அப்லோடும் பண்ண போகிறோம். பேர்ட்ஸ் இன்ஃபர்மேஷனாக, டிசீஸ் பற்றி, அது மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நான் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து புதுசாக வந்தீங்கன்னா இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. ப்ரீடிங் அப்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மாங்க் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு லே பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் சொல்லிதுன்னா என் ஞாபகம் இல்லை. இப்போ எக்கு லே பண்ணி ஆக்சுவலாக வந்து சிக்கும் உள்ளே இருக்காங்க. நான் பாக்ஸ் காட்ட விரும்பல, ஏன்னா பாருங்கள் கிட்ட போனாலே எப்படி அக்ரெசிவாக 2 பேரும் கிட்ட ஓடிறாங்க பாருங்கள். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் மாங்க்கு. இன்னும் பக்கத்து கேஜெல்லாம் காலியாக தான் இருக்குது. நான் ஆக்சுவலாக இன்னும் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பேரும் ரெடி ஆகிட்டாங்க. ப்ரீடிங் பாக்ஸ் இல்லாததுனால இன்னும் ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீடிங் பாக்ஸ் வந்து மாங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடலில் தான் வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க. இப்போ ப்ரீடிங் பாக்ஸும் கூடிய சீக்கிரம் இந்த மாசத்துல வாங்கிடுவேன். வாங்கிட்ட இப்போ கேஜ் பார்த்தீங்கன்னா 2 ப்ளூ மாங்க் காலி கேஜ் இருக்காங்க. அவங்க பேரும் ரெடியா இருக்காங்க. இங்க பாருங்க, நல்லா அடல்ட். இவங்க அடல்ட் ப்ளூ மாங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஃபீமேல் ஜோடி இருக்காங்க. இன்னொரு மேல் ஃபீமேலும் இருக்காங்க. மேல் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வச்சிருக்கேன் பாருங்க. இங்க உள்ள இருக்காரு பாருங்க. ஃபீமேலும் ரெடி ஆயிருக்காங்க. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல் ஃபீமேல் பேர் பண்ணி இவங்களை அடுத்தடுத்து நம்ம வந்து அப்படியே ப்ரீடிங் அப்டேட்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 ப்ரீடிங்கு. இப்போ மாங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸு காட்டலை, யாரும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா வந்து பேர்ட் ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. காமிச்சா திடீர்னு பயத்தில் எதனா பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா லே பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து ஹேட்ச் ஆகிடுச்சு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹேட்ச் ஆகலை, அன்ஃபெர்டைல் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 முட்டை வரைக்குமே இடுவாங்க. பட் ஆனால் முட்டை கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிட்டாங்க. மேபி அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளச் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இது வந்து 2வது கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸே கம்மியாக. நான் வந்து ப்ரீடிங் பாக்ஸும் இந்த மாதிரி போய் ஆக்சஸ் பண்ணலாம். நான் அந்த மாதிரி தான் வழி வச்சிருக்கேன். இப்போ ப்ரீடிங் பாக்ஸுக்கு இந்த மாதிரி போயிட்டு பேக் சைடு கேஜிக்கு சைடு போயிட்டு ஏதோ ப்ரீடிங் ஏதோ மாங்கோட ஓப்பனிங் இது இந்த மாதிரி நான் ஃபுல்லாக பேக் சைடு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூரில் ப்ரீடிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் கிளச் இவங்க எல்லாருக்குமே ஸ்மால் கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 கேஜி. அதுக்கப்புறம் அங்கே மேலே இருக்கிறவங்க கொஞ்சம் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பேர் வந்து இங்கே கொஞ்சம் ப்ரீடிங் போடாமல் வச்சுருக்கேன் நான். அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே என்ன ஆச்சுன்னா இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் கிளச்சு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகிடுச்சு. நீங்கள் எக்கே பார்க்கலாம், கீழே கூட போட்டிருந்தாங்க. இதோ இருக்காங்க பாருங்கள், இங்கே ஒரு கேஜில் எக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளிட்டாங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டு எக்கும் லே பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கண்ணூரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட வந்து பைனாப்பிள் இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லோ ஷேடட். இப்போ திருப்பி 2வது 2 எக்கு லே பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ளூ கிரீன் சிக்கு இந்த மாதிரி நம்ம கிட்ட பேஸ் இருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எக் லே பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிளச் ஃபுல்லாகவே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ 2வது அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணூர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் அப்டேட்ஸ் இருக்கு. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா 6 இருக்காங்க. யாருக்குன்னா சென்னைக்குள்ள இருக்கீங்க, உங்களுக்கு ஸ்மால் கண்ணூரில் வந்து ஹேண்ட் ஃபீடிங் 6 வேணும்னா தாராளமாக நம்ம இதில் கான்டாக்ட் பண்ணாங்க. நம்ம கிட்ட இப்போதைக்கு ஹேண்ட் ஃபீடிங் 6 அவைலபிள் இருக்கு. ஏன்னா இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6 அவைலபிள் இருக்கு. நான் காட்டலேன்னு பார்க்காதீங்க, பட் ஆனால் 6 நல்லா குவாலிட்டியாக இருக்கும். அப்படியே அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மாங்க்கு, சன்கண்ணூர், ஸ்மால் கண்ணூர்னு இருக்காங்க. ப்ரீடிங் அப்டேட்ஸ் 1 by 1 நான் காட்டுறேன். ஏன்னா இப்போதைக்கு இந்த 2 பேர் தான் ப்ரீடிங்கில் இருக்காங்க.
இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் பற்றி பார்ப்போம். நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே பேர்ட்ஸை கொடுத்துருவோம். நம்ம வந்து மிக்சட் ஸ்ப்ரவுட்ஸ் தான் கொடுக்குறோம். இந்த ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்லேயே அவைலபிள் இருக்குது. நம்ம வந்து எல்லா பேர்ட்ஸுக்குமே ரெகுலராகவே இதான் கொடுக்குறது. இதில் வந்து பச்சைப்பயிறு, கோதுமை, கொண்டைக்கடலை, நரிப்பயிறு, காராமணி சொல்லிட்டு வெள்ளை பட்டாணி, பச்சை பட்டாணி எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்துடும் ஃபுல்லாகவே. இதை வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 12 ஹவர்ஸ் ஊற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவராக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ஃபுல்லாகவே ஓல்ஸாக இருக்கும், தண்ணியே இருக்கக்கூடாது. அதாவது சப்ளிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் ஈரப்பதம் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து ட்ரை பண்ணி வச்சாதான் சப்ளிமெண்ட்ஸ் இதில் வந்து நல்லா ஒட்டும். நான் கொடுக்க போகிற சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வர்சிலகா. இது வந்து சப்ளிமெண்ட் ப்ரமோஷன்லாம் கிடையாது. நான் வந்து இப்போ கொஞ்சம் பெரிய போர்டு மாங்க்கு சன்னுலாம் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சப்ளிமெண்ட்ஸ் நல்ல குவாலிட்டியான சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது ரேட்டு ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் நார்மல் காக்டெயில் அந்த மாதிரி பேர்ட்ஸ் வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் நார்மல் சப்ளிமெண்ட்ஸே யூஸ் பண்ணிக்கலாம், அதுவே போதும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோ ஸ்ப்ரவுட்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிவ் ப்ரீட், அதாவது ப்ரீட் ஆகாத பேர்ட்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து குவாலிட்டியான எக்கு அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இல்லை, கொஞ்சம் சரியாங்கிட்ட ப்ரீடிங்கே இல்லை பிரதர் அந்த அளவுக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த சப்ளிமெண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணலாம். நான் யூஸ் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 ஸ்பூன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அளவு, அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது எக்கோட ஷெல்ஸு. ஏன்னா ஃபஸ்ட்டு இடும்போது என்ன ஆச்சுன்னா என் பேர்ட்ஸ் வந்து நிறைய வந்து அந்த தோல் முட்டைன்னு சொல்லுவாங்கள்ல, தோல் முட்டை மாதிரி இட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாகவே தோல் முட்டை இட்டோடனே எனக்கு ஒரு மாதிரி இதுவாகிடுச்சு. என்னடா நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம், பட் ஆனால் அந்த ரிசல்ட் வைஸ் பெருசாக இல்லாததுனால சரி இந்த வாட்டி வேற போகலான்னு சொல்லிட்டு இப்போ இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் மிக்ஸ் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபுல்லாக நல்லா உங்களால் எவ்வளோக்கு முடியுமோ நல்லா கையை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்லாவும் நான் மிக்ஸ் பண்ணிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. சப்ளிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உங்களுக்கு கலரோ அந்த மாதிரி எதுவும் தெரியாது. பட் ஆனால் அந்த ஆப்டிவ் ப்ரீடுன்னு சொல்லிட்டு சப்ளிமெண்ட்ஸ் இது பண்ணல, அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்மெல் இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்மெல்லும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் தெரியுமே கண்டி பேர்ட்ஸுக்கு தெரியாது. இப்போ நான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பிளேட்ஸ் ஃபுல்லாக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து சர்வ் பண்ணுருவேன். இதில் வந்து என்னோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டுக்கு வந்து இந்த ஒரு கை, அவ்வளோதான் அளவு பார்த்துக்கோங்க. நான் இந்த சைடு காட்டுறேன். அளவு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பேர்டுக்கான அளவு. இதுவே அந்த பேர்டில் வந்து சிக்ஸ் இருக்காங்க அப்படின்னா என் அளவு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி சிக்ஸ் இருக்காங்க, இப்போ மாங்க்குக்கு இருக்காங்க, மாங்கில் சிக்ஸ் இருக்காங்க, ஸ்மால் கண்ணூரில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி கொடுப்பேன். ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் இருந்ததுன்னா ஈவினிங்கும் ஒரு 4 மணிக்கா வந்து இன்னொரு வேலை கொடுப்பேன் நான். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ், அதாவது ப்ரீட் ஆகாத பேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோல் முட்டை இடுறது, அந்த மாதிரி நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கலாம். இதுதான் சப்ளிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுற முறை. கொஞ்சம் நல்லா சீடை வந்து நல்லா அதாவது ஸ்ப்ரவுட்ஸை வந்து ஊற வச்சு ட்ரை பண்ணிடணும். ட்ரை பண்ணிட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் நல்லா ஓட்டும். நீங்கள் ரொம்ப ஈரப்பதமாக இருக்கும் போதே வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா ஒரு மாதிரி தண்ணி பதமாகி கீழே போயிடும். சப்ளிமெண்ட்ஸ்லாம் தண்ணி மாதிரி மெல்ட் ஆகி கீழே போயிடும். ஸ்ப்ரவுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஒட்டாது. இது ஒரு ஸ்ப்ரவுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மால் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், ஸ்ப்ரவுட்ஸ் ட்ரேவை பார்த்த உடனே நம்ம ஆளுங்க எப்படி வந்து இதுவாக இருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க என் போர்டு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் சாப்பிடவே மாட்டேங்குது அப்படின்லாம். அப்படிலாம் கிடையாது. எல்லா போர்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் நல்லாவே சாப்பிடும். கிட்ட எடுத்துட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா பயங்கர ஆர்வம் ஆயிடுவாங்க. இங்கே பாருங்க எல்லாம். ஏன்னா நம்மளது சீட்ஸை விட என் பேர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் எல்லாருக்குமே. அந்த மாதிரி நீங்கள் வந்து பழகி வைக்கணும். பழகினீங்கன்னா சீட்ஸில் ஸ்ப்ரவுட்ஸில் இன்னும் வந்து உங்களுக்கு சத்துக்கள் ஜாஸ்தி, சிக்கு வளர்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் யாருக்குன்னா மாங்க்கு சிக்ஸ், அதுக்கப்புறம் ஸ்மால் கண்ணூர், சன் கண்ணூர் சிக்ஸ் யாருக்குன்னா தேவைப்பட்டாலும் தாராளமாக டிஸ்பிளே தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட சிக்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சென்னைக்குள்ளே நம்ம எல்லா ஏரியாக்குமே டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். இல்லை டோர் ஸ்டெப் டெலிவரியும் அவைலபிள் இருக்குது. இல்லை நேரில் வந்து பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். நம்ம லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ஷாப் அட்ரஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கேஜி, அசசரிஸு, சப்ளிமெண்ட்ஸு, ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்ம்லாம் எல்லாமே நம்ம ஷாப்பில் அவைலபிள் இருக்குது. ஷாப்புக்கு நேரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.